அவங்கிட்ட அந்த கமாரி கரண்டிங்க எடுத்து ஏன் அங்கே இருங்கயா இது மண்ணுமலகு என்னடா என்னது அமைதியா சொல்றான் பேச கூட வீடியோ எடுக்கற அங்கே இருங்க அப்பா இப்போ நாம தான் போட போறோம் யூடியூப்ல போட முடியாது இதெல்லாம் இப்போ என்ன ஊத்துறோம் ஹலோ गाइस எண்ணெய் ஊத்தியாச்சு அடுத்து என்ன படம் தெரியல ஏமா கட்ல தூக்கி வச்சிருங்க எல்லாம் இத எடுத்து வச்சு ஒண்ணு போட்டு ஒண்ணுங்க அந்த அடுத்து அது பேர் சொல்லுங்க என்னன்னன்ட்டு பட்டை லவங்கம் அடுத்து போட போறோம் நீங்க ரெசிபி என்னவா பண்றீங்க பாத்திரம் செல்ல உள்ள சேர்த்து போட்டு புதுசு ஃபர்ஸ்ட் எண்ணெய் காயணுங்க அப்புறம் தாங்க போடணும் ஸ்டார் அனஸ் போடுறோம் எண்ணெய் காய்ச்சா வேப்பெல்லாம் எல்லாம் யாருக்கும் பொறுமை இல்லைங்க இப்போ எண்ணெய் காயாமே எல்லாத்தையும் போட்டோம் ஆஃப் பண்ணுங்க என் கால் தேய்துலாம் போடுங்க போடுங்க அடுப்பில் போகிறதுக்கு டேசல் போகிறதுக்கு கீழே போட்டேங்க அவ்வளோதான் கிடையாச்சு எண்ணெய் காஞ்சிச்சான்னு தெரியல ஆனாலும் இங்க இருக்கிற கைஸ் எல்லாம் ரொம்ப பரபரப்பா சீக்கிரம் வேணும் சாப்பாடுங்கிறதுனால அடுத்த இன்கிரீடியன்ட் போடுறோம் நாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் அடுப்பு போடுறதுக்கு லைட்டா மேல தேவையான விறகும் அடுப்புல போடுறோம் அக்கா பாத்து நல்லா பொன்னிறமா வதக்கணும் கம்ப்ளீட்டாவே எடுத்துட்டு இருக்கீங்க முடியாது கொஞ்சம் பாஸ் பண்ணிடுங்க அடுப்புள்ள தவிர மத்த அடுப்பு வெறியா எரிகிறது வெறியா எரியா இன்னும் வெறியா எரிகிற எனவே சதீஷ் குமார் என்கிற நபர் சேர்த்துக்கிறார் நம்ம பேசலாம் நம்மளாலே கேட்க முடியாது அப்பதான் வியூஸ் வரலாம் போறேன் எப்படி நிச்சயம் ஆயிருக்கியா ஏன் அது வச்சுன்னு அனல் வெளியே பறக்குது வில்லேஜ் விஞ்ஞானிகள் நாங்க அனல் வெளியே கொஞ்சம் என்ஜினியர் நினைப்போட நாங்க வந்து காத்து காலு கடிக்கூடாதுன்றதுக்கு நெருப்பும் காலு கடிக்கூடாதுன்றதுக்காக ஷீல்டு வச்சிருக்கோம் இப்பொழுது சிறிது அளவு நெய் எடுத்துக்கலாம் இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது அது மாட்டு நெய் பண்ணி நெய் பொரி கொஞ்சம் போடணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம வீட்லயே அரைச்சது இது அடுத்த ஊரில் அரைச்சது போது எவன் கிண்டிக்கிறானோ அவன் கையில் புளி பிரியாணி செய்யறப்ப புல் வைக்கலாம் தண்ணி இஞ்சி பூண்டு தலைமை தண்ணி ஒன்றும் வேலைக்கு ஆகல நம்ம பேசி தொண்டை அப்புறம் நிறமாக வறந்த புகையா வருகிறது ஈட்ட குறைங்க அப்ப ஈட்ட குறைங்க தண்ணிக்குன்னு ஊத்துங்க அடி பிடிக்கிறத ஊத்த அப்ப குறைங்க சிம்லா கேஸ கைப்படுகிறாரு ஓகே ஓகே இதுல போய் பெரிய கரணி வாங்கி வந்துட்டோம் இனி பிரச்சனை இல்லை பிரியாணி பக்கவா செஞ்சிடலாம் போட்டுங்க இப்போ தக்காளி போட்டுறோம் இப்போ பெரட்டுறோம் சிரிக்கிறோம் இப்போ வந்து அடுப்பு வந்து பவர் ஏத்துறோம் நல்ல தக்காளி தொக்கு வந்துடுச்சு நல்ல தக்காளி தொக்கு வந்துடுச்சுப்பா போடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் தண்ணி அளவு புதினா சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாமா ஒரு பொட்டு விடு போதும் அடிக்கிற பிடிச்சது ஒன்றும் பண்ண கொஞ்சம் அடி பிடிச்சிதான் தண்ணி விட்டு விட்டோம் அம்மா கறி தூள் நெருப்புல போடுறது
போடுறது சிறிதளவு தயிர் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தயிர் மிச்சமா தான் ஊத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் நானும் சொன்னேன். இல்ல தயிர் இந்த யாரா கூறாமலே வச்சு மீன் அப்படியே யாரு பாட்டி மேல இது போடுறோம்னா உப்பு வேணாம் இரு. உப்பு போட கொஞ்சம் வெல்லம் போடலாம். பேஸ்ட் ஆச்சு. ஒயிட் ரைஸ் இருந்தா சாப்பிடலாம். தண்ணி ஊற்றினா கரெக்டாக. சிறிதளவு தண்ணி, சிறிதளவுல பெரிதளவு தண்ணி. இப்ப கிண்டலாம் ஜிப்னி. வேக வைத்த போனே ஐயோ பாத்தீங்களா? கரெக்டா வந்திருக்கு. மீதியமா இருக்கு. இப்பொழுது நம்ம அரிசி போடுறோம். வெயிட்டா இருக்கானே கொஞ்சம் குமிஞ்சு நல்லா வாய்ப்பு இல்லை. தண்ணி வந்து டேய் திடீர்னு அரிசியில் ஊற்றி பெருக்கிவிட்டது. இருபாடி தனித்தனியாக இருக்குது எல்லாம். போடு தண்ணி வந்து போடு அப்படியே. அரிசி வச்சா தண்ணி ஊத்தாதா? அதான் போட்டுருங்க. ஓகே எல்லாம் கருப்பா நான் என்ன அதுக்கா பிரியாணி ரெடி.